எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 21st and 22nd இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 20th ஜூன் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜூன் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கவனிங்க, மேகதாது திட்டம் எந்த நதியின் குறுக்கே அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் காவேரி ஆற்றின் குறுக்கே. அன்னதாதா சுகிபாவா PM கிஷான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2025ஆம் ஆண்டு தான் இந்த அன்னதாதா சுகிபாவா PM கிஷான் திட்டம் ஆந்திர பிரதேசத்துல தொடங்கப்பட்டிருக்கும். அறிவால் செல் இரத்த சோகை நோயை எந்த ஆண்டுக்குள் ஒழிக்க வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2047க்குள்ள இதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட உள்ள உள்நாட்டு கப்பல் எது? ஆன்சர் அனைத்துமே. ஸோ இது எல்லாமே கொல்கத்தால உள்ள கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ்னால கட்டப்பட்டிருக்கு. துனாகிரி, சன்ஷோகத், அக்ரே. இந்தியாவின் சீர்திருத்த திட்டத்திற்கு உலக வங்கி எவ்வளவு நிதி உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது? $1.5 பில்லியன் வழங்குறதுக்கு இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க வேர்ல்ட் பேங்க் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ்க்காக. டெலிகிராம் கீழ்கண்ட எந்த சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் காசநோய் பாதிப்பு விகிதம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 23% குறைஞ்சிருக்கு. சர்வதேச யோகா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 21st நம்ம செலிப்ரேட் பண்றோம் இன்டர்நேஷனல் யோகா டே. தெளிவாக வரையறுக்கப்பட்டு நன்கு பராமரிக்கப்படும் நடைபாதைகளில் நடந்து செல்வது என்பது டேஷ். ஆன்சர் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை தான் இது. ஜூன் 21st and 22nd இந்த 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன குவாட் தான், கவனிங்க. History has proven that those who are dare to imagine the impossible are the ones who break all the human limitations. அதாவது என்னன்னா, யார் இம்பாசிபிளான ஒரு விஷயத்த அடையணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ட்ரீம் பண்றாங்க, இமேஜின் பண்றாங்க, ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறாங்க, அதாவது எய்ம் வைக்கிறாங்களோ அவங்க தான் இது வரைக்கும் ஹிஸ்டரியில பார்த்தோம், வரலாற்று ரீதியில பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய அந்த லிமிடேஷன்ஸ், அந்த எல்லைகளை தாண்டி, மனிதனால் முடிந்த எல்லைகளையும் தாண்டி நிறைய விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்பேஸுக்கு மனிதர்களால போக முடியுது, நிலால கால் பதிக்க முடியுது, ஏன்னு சொல்லிட்டு இருக்கு, கரண்ட் இருக்கு, வைஃபை நெட்வொர்க்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் இம்பாசிபிளான ஒரு விஷயமா ஒரு காலத்துல இருந்தது. வானத்துல பறக்க முடியுது நம்மளால, இதெல்லாம் இம்பாசிபிளான ஒரு விஷயமா இருந்தது ஒரு காலத்துல. ஆனா அதெல்லாம் பிரேக் பண்ணிருக்கோம். இப்போ யார் அதை பிரேக் பண்ண அப்படின்னா, இம்பாசிபிளானதை அச்சீவ் பண்ண முடியும்னு ஒருத்தவங்க நம்பி அதை தான் பிரேக் பண்ணி அந்த பர்சன் வந்திருக்காங்க. ஹிஸ்டரி இது ப்ரூவ் பண்ணுது. அந்த மாதிரிதான் ஃபியூச்சர்லயுமே நீங்க ஒரு லிமிட் வைக்காதீங்க, உங்களுடைய இமேஜினேஷனுக்கு ஒரு லிமிட் வைக்காதீங்க. இது வரைக்கும் யாரும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களால முடியும். யாராலையும் முடியலாட்டியும் பரவாயில்ல, நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களால கண்டிப்பா முடியும். ஸோ அதை பிலீவ் பண்ணுங்க. ஹிஸ்டரி ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்கு, ஒரு ஹியூமன் லிமிடேஷன் தாண்டி நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிமிட் வைக்காதீங்க, உங்களால எல்லாமே செய்ய முடியும். மற்றவங்களால செய்ய முடியாட்டியும் நீங்க புதுசா அந்த அச்சீவ்மெண்ட்டை உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான குவார்ட். அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஐநாவின் கடல் சட்டத்திற்கான சர்வதேச அமைப்பின் நடுவர் நீதிமன்ற நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் பிமல் என் படேல். ஸோ இப்போ ஐக்கிய நாடுகள் கடல் சட்டம் சம்பந்தமான சர்வதேச பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ITLOS அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுது. அதாவது இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல் ஃபார் லா ஆஃப் தி சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, ஒரு நீதிமன்ற அமைப்பு அப்படிங்கிறது செயல்படுது. அதுல 21 நீதிபதிகள் இருப்பாங்க கிட்டத்தட்ட. அதுல ஒரு நீதிபதியாக இப்போ இந்தியாவை சேர்ந்த சட்ட நிபுணரான பிமல் என் படேல தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல் ஃபார் தி லா ஆஃப் தி சி, அதாவது கடல் சட்டம் சம்பந்தமான ஒரு தீர்ப்பாயம், சர்வதேச தீர்ப்பாயம் தான் இந்த ITLOS அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா பாக்குறோம். இதுக்கு 21 நீதிபதிகள் இருப்பாங்க. அதுல ஒரு நீதிபதியா இந்தியாவை சேர்ந்த நீதிபதியான இந்திய சட்ட அறிஞரான பிமல் என் படேல் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. புதுசா 7 பேர், அதுல ஒருத்தரா இவர் சூஸ் பண்ணிருக்காங்க.
ஸோ எந்த டேர்முக்கு அப்படின்னா 2026 to 2035 இந்த வருஷத்துக்கு வந்து அவங்க நீதிபதியாக அங்கே செயல்படுவாங்க. இந்த ITLOS அப்படிங்கிறது எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கடல் சார்ந்த பிரச்சனைகள், கடல் எல்லை சார்ந்த நாடுகளுக்கு இடையே பிரச்சனை வருது, இல்லைன்னா கடல் இந்த வளத்தை நாங்களும் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா பிரச்சனை வருது, இந்த ரூட் வழியா நீங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடல் போக்குவரத்து சம்பந்தமா பிரச்சனை வருது அப்படின்னா அதெல்லாம் விசாரிச்சு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நீதிமன்றமாக தான் இந்த ITLOS அப்படிங்கிறது செயல்படுது. இன்டர்நேஷனல் ட்ரிபியூனல் ஃபார் தி லா ஆஃப் சி வந்து செயல்படுது. ஸோ இப்போ கடல் சட்டம் குறித்த ஐக்கிய நாடுகள் உடன்படிக்கை UN கிளாஸ் இதுல வந்து உறுப்பு நாடுகளா ஒரு 172 நாடுகள் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருக்காங்க. அந்த 172 நாடுகளுக்கு இடையே பிரச்சனை எழும்போது அதை வந்து இந்த ITLOS அப்படிங்கிறது தீர்த்து வைக்கிறேன். ஸோ இப்போ இதோடைய 36வது கூட்டம் அப்படிங்கிறது அமெரிக்கால நியூயார்க்ல நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல தான் இந்த புதிய நீதிபதிகளை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்திய சட்ட நிபுணரான பிமல் என் படேல் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ITLOS வேலை வந்து இங்க கொடுத்துருக்கு. அடுத்த ரீசன்ட் நியூஸ், இந்தியாவுடைய புதிய முப்படை தலைமை தளபதியாக NS ராஜா சுப்பிரமணியம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவுடைய புதிய முதலமைச்சராக DK சிவகுமார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து உச்சநீதிமன்றத்துடைய புதிதாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து மோகனா அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரின் தலைவராக கலீலுர் ரஹ்மானை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. வங்கதேசத்திலிருந்து தேர்வான 2வது தலைவர் இவர். அடுத்து உங்களுக்கான கொஸ்டின், இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து மோகனா அவர்கள் இப்போ நீதிபதியா போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட்ல அதிகபட்சமா எத்தனை நீதிபதிகள் வரைக்கும் இருக்கலாம்? இப்போ இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். CBSE தலைவரா லோகண்டே பிரசாந்த் சீதாராம் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. தமிழக காவல்துறையுடைய 34வது தலைமை இயக்குனரா மகேஷ்குமார் அகர்வால் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மக்களாட்சியில நீண்ட கால பிரதமராக இருந்தவர் நரேந்திர மோடி அந்த சாதனையை படைச்சிருக்காரு. இந்திய விமானப்படையுடைய அடுத்த துணை தளபதியாக ஆஷுதோஷ் தீக்ஷித் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நிதிக்குழுவோட தலைவர் அரவிந்த் பனகாரியா 16வது நிதிக்குழு. அடுத்து சர்வதேச வர்த்தக சபையுடைய தலைவராக ஹர்ஷ்மதி சிங்கானியா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. உலகின் முதல் ட்ரில்லியனராக உருவெடுத்துள்ளவர் யார் அப்படின்னா எலான் மஸ்க், அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் உருவெடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். நாட்டின் 6வது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் எது? ஆன்சர் உத்தரகாண்ட். ஸோ இப்போ உத்தரகாண்ட் தான் 6வது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கீம் பார்த்துருப்போம் உல்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உல்லாஸ் திட்டம் அல்லது நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது புதிய பாரத் எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு இந்த ஸ்கீமை சொல்லுவாங்க. 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ 15 வயதுக்கு மேற்பட்டவங்க கல்வி கற்காதவங்களா இருக்காங்க. 15 வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் கல்வி கற்காம இருக்கிறவங்களுக்கு கல்வி அறிவை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னார்வலர்கள் மூலமா கல்வி அறிவு வழங்கும் வகையில் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம்ல 95% மேல கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களை முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிச்சிருவாங்க. அந்த வகையில 98% லிட்ரஸியோட உத்தரகாண்ட் மாநிலம் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம் 5வது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமா சிக்கிம் அறிவிச்சிருப்பாங்க. அந்த வரிசையில் 6வது ஸ்டேட்டா உத்தரகாண்ட் மாநிலம் 98.7% கல்வி அறிவோட முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த உல்லாசம் சொல்லி பார்க்குறோம் இல்லையா, அதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிறதா ஃபில் ஃபார்ம். 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 2022 தன்னார்வலர்கள் மூலமாக அடிப்படை எழுத்தறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. 15 வயதுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லைங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் அந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஃபர்ஸ்ட் 5 ஸ்டேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிசோரம், கோவா, திரிபுரா, இமாச்சல பிரதேசம், அடுத்து சிக்கிம், லாஸ்டா லிட்ரஸி ஸ்டேட் அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கோம். அந்த வரிசையில உத்தரகாண்ட் மாநிலம் இப்போ 6th ஸ்டேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். உலக சுகாதார அமைப்பு இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து எந்த செயலியை அறிமுகப்படுத்தி உள்ளது? ஆன்சர் WHO M யோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ செயலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே WHO வரும். WHO M யோகா அப்படிங்கிற ஒரு நியூ ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா இந்த யோகா சம்பந்தமான வீடியோக்கள்லாம் இதுல இருக்கும். ஸோ WHO M யோகா அப்படிங்கிற ஒரு ஆப்பை இப்போ யாரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் மினிஸ்ட்ரியும் WHO உலக சுகாதார நிறுவனமும் இணைஞ்சு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ WHO எம் யோகா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசாங்கத்தோட இணைஞ்சு யோகா சம்பந்தமான வீடியோக்கள்லாம் அதுல இருக்கும். சரியா? உலக சுகாதார அமைப்பு பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதோட டைரக்டர் ஜெனரலாக டெட்ராஸ் அதானம் கேப்ரியசஸ் வந்திருக்காங்க. தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1948 ஏப்ரல் 7ஆம் தேதி சுவிட்சர்லாந்து ஜெனீவால இதோட ஹெட் குவார்டர் அப்படிங்கிறது இருக்கு. அரசு துறைகள் மீதான குறைகளை தெரிவிக்கிறதுக்காக சமாதான் டிவி அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஜியாத்ரா செயலிங்கிறது 2022 டிசம்பர் 1 இந்த ஏர்போர்ட்ல வந்து இந்த டிஜியாத்ரா யூசருக்கு தனி என்ட்ரி வச்சிருப்பாங்க. ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் மூலமா ஈஸியா அந்த போர்டிங் பாஸ் பெற்றுக்கொண்டு போக முடியும். வினிமே அப்படிங்கிற அமைப்பு வந்து நிலத்துறைமுக மேலாண்மை அமைப்புக்காக, வினிமேங்கிறது ஒரு நிலத்துறைமுக மேலாண்மை அமைப்பு இப்போ ரீசெண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய வேளாண் அமைச்சகம் சார்பில் ஆயில் சீட்ஸ் கிஷான் மித்ரா அப்படிங்கிற ஒரு வசதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஏஐ மூலமாக இந்த ஆயில் சீடு விதைப்பதுலேருந்து அது லாஸ்டா சாகுபடி செய்யற வரைக்கும் உள்ள டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவாங்க இந்த ஏஐ கருவி. அடுத்து வரியா அப்படிங்கிற ஒரு வீடியோ ஸ்டோரி ஜெனரேட்டிங் ஏஐ மாடலை வந்து இந்தியா ஏஐ மிஷன் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உலகின் மிகப்பெரிய நிலத்தடி வெப்ப ஏரி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அல்பேனியால. இப்போ அல்பேனியால உலகிலே மிகப்பெரிய நிலத்தடி வெப்ப ஏரி, நிலத்தடிக்குள்ள வெப்ப ஏரி அப்படிங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 76 ஃபாரன்ஹீட் கிட்ட இதோட வெப்பமானது இருக்கு. கனிம வளங்கள் நிறைஞ்ச நீரோட இந்த வெப்ப ஏரியானது இருக்கு அப்படின்னு சொல்லி அல்பேனியால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க 2021. ஆனா அதை அளவிடுவதற்கான அந்த சாதனங்கள் அப்படிங்கிறது அப்போ இல்லை. ஸோ இப்போதான் அந்த சாதனங்கள்லாம் வச்சு அளவிட்டு இது உலகிலே மிகப்பெரிய நிலத்தடி வெப்ப ஏரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது எங்க இருக்குன்னா அல்பேனியால அட்டாமஸ் கொகையில இருக்கு. ஸோ இதோட பேர் என்னன்னா லேக் நியூரான் அப்படிங்கிறதா இந்த ஏரியோட பேர், இந்த வெப்ப ஏரியோட பேர். ஸோ வெப்ப ஏரின்னு சொல்றோம். இதோட வெப்பநிலை வந்து 79 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கு. 2.9 லட்சம் கன அடி கனிமங்கள் நிறைந்த நீரானது இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 25 அடி ஆழம் கொண்டது. பரப்பளவு வந்து 34,450 சதுர அடி பரப்பளவு கொண்டிருக்கு. அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடக தடைக்கு ஒப்புதல் அளித்த நாடு எது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். ஸோ இதுக்கு முன்னாடி 16 வயதுக்குட்பட்டவங்களுக்கு சமூக ஊடக தளங்களை பயன்படுத்த, சோசியல் மீடியாஸை யூஸ் பண்றதுக்காக பேன் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் உலகிலே. அதை ஆஸ்திரேலியான்னு சொல்லி பார்த்திருப்போம். அடுத்து அதை தொடர்ந்து மலேசியாவில் பேன் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த வயசுல இப்போ 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து சமூக ஊடக தடைக்கு இப்போ ஐக்கிய அரபு அமீரகம், ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி UAE, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் வந்து இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த 15 வயதுக்கு உட்பட்டவங்க சமூக ஊடகங்களை பயன்படுத்துறது கூடாது, பிளஸ் அவங்க நேம்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. எதுக்காகனா அவங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக தான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க ஐக்கிய அரபு அமீரகத்துல. ஸோ ஏஐ அடிப்படையில் இந்த வயது சரிபார்ப்பு முறையெல்லாம் நடக்கும். இப்போ 15 ஏஜ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஏஐ அடிப்படையை வச்சு அவங்க எந்த ஏஜ் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற வகையில அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன்ட் நியூஸ். 16 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு அந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்த கனடால மசோதா ரீசெண்டா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மலேசியாலே அதே மாதிரி தடை கொண்டு வந்திருக்காங்க 16 வயதுக்கு உட்பட்டவங்க பயன்படுத்துறதுக்கு. உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ் 16 ஏஜுக்குள்ள உள்ளவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு பேன் கொண்டு வந்தது ஆஸ்திரேலியா தான். 16 வயதுக்கு உட்பட்டவங்க சமூக ஊடகதளங்களை பயன்படுத்த கர்நாடக மாநில அரசு தடை விதிச்சிருக்கு. 13 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு தடை விதிக்கிறதுக்காக ஆந்திர பிரதேச மாநிலம் வந்து முயற்சிகள் மேற்கொள்றாங்க. அடுத்து இண்டெக்ஷன் ரிப்போர்ட். 2026ஆம் ஆண்டுக்கான எரிசக்தி மாற்ற குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் வந்து 70வது இடத்தை வந்து இந்தியா இந்த எரிசக்தி மாற்று குறியீடு இந்த வருஷத்துக்கான குறியீட்டுல வந்து இண்டெக்ஸ்ல வந்து பிடிச்சிருக்கு. மொத்தமா எவ்வளவு மதிப்பெண் அப்படின்னா 54.9 மதிப்பெண்களோட 70வது இடத்தை பிடிச்சிருக்கு. 2025 இந்தியா வந்து 72வது இடத்துல இருந்தது. இப்போ 2 இடங்கள் முன்னேற்றம் கண்டு இப்போ இந்த எரிசக்தி மாற்று குறியீட்டுல 70வது இடத்தை இந்தியா பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல வந்து ஸ்வீடன் இருக்கு, அடுத்து பின்லாந்து, அதுக்கு அடுத்து டென்மார்க் ஆகிய நாடுகள் இருக்கு. யார் ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னா உலக பொருளாதார மன்றம் தான், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த இண்டெக்ஸை. ரீசன்ட் நியூஸ் பார்த்தோம்னா இப்போ பீஸ் இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 127வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஐஸ்லாந்து வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு.
நெக்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட், பங்குச்சந்தைகள் அந்த தரவரிசையில் 7வது இடத்துக்கு பின்தங்கி இருக்கு. உலகின் 2வது பெரிய சூரிய சக்தி வளர்ச்சி சந்தையாக இந்தியா உருவெடுத்திருக்கு. இந்தியாவில் சோலார் மின் உற்பத்தியில தமிழ்நாடு 4th பிளேஸ்ல இருக்கு. எஃகு உற்பத்தியில 2வது இடத்துல இருக்கு இந்தியா. அடுத்த வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல், புதிய மேம்பாட்டு வங்கியின் 10வது உறுப்பினராக எந்த நாடு இணைந்துள்ளது? ஆன்சர் உஸ்பெகிஸ்தான். ஸோ மத்திய ஆசியாலேருந்து இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் புதிய மேம்பாட்டு வங்கியில இணைஞ்ச ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து உஸ்பெகிஸ்தான் தான். மத்திய ஆசியாலேருந்து இணைஞ்ச ஃபர்ஸ்ட் கண்ட்ரி உஸ்பெகிஸ்தான். மற்றும் 10வது உறுப்பினராக இப்போ இணைஞ்சிருக்கு. இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, புதிய மேம்பாட்டு வங்கி அப்படின்னு சொல்றது பிரிக்ஸ் அமைப்பினால தொடங்கப்பட்ட வங்கி தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 10வது உறுப்பினராக மத்திய ஆசியாலேருந்து உஸ்பெகிஸ்தான் வந்து இணைஞ்சிருக்கு. மத்திய ஆசியாலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாடு வந்திருக்கு. பிளஸ் மொத்தமா பார்க்கும்போது 10வது மெம்பரா ஜாயின் பண்ணிருக்கு. இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது 2015 ஜூலை 15 பிரிக்ஸ் நாடுகளால, அப்போ 5 நாடுகள் இருக்குல்ல பிரிக்ஸ்ல ஸ்டார்டிங்ல, அந்த 5 நாடுகள் தான் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுல 9வது உறுப்பினராக ரீசெண்டா அல்ஜீரியா ஜாயின் பண்ணிருக்கோம். இப்போ 10வது உறுப்பினராக உஸ்பெகிஸ்தான் ஜாயின் பண்ணிருக்கு. இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா சீனாவுடைய ஷாங்காய்ல இருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல், இந்தியாவின் முதல் வணிக அளவிலான நிலக்கரி டு அமோனியம் நைட்ரேட் திட்டம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் வந்து ஒடிசால அமைக்கிறாங்க. ஆன்சர் ஒடிசா. ஸோ இப்போ நிலக்கரி இருக்கு இல்லையா, நிலக்கரியை அப்படியே அமோனியம் நைட்ரேட்டா மாத்துறது. எப்படி மாத்துவோம்னா கோல் கேசிபிகேஷன் மூலமா சிந்தட்டிக் கேஸை உருவாக்குவாங்க. இப்போ நம்ம நிலக்கரியை வந்து எரிச்சு நம்ம மின்சாரம் அப்படிங்கிறது உற்பத்தி செய்யணும் இல்லையா, அதுக்கு பதிலா இப்போ நம்ம வந்து அமோனியம் நைட்ரேட் வந்து உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். உரம் எதுக்கு யூஸ் ஆகுது? இங்க விளைச்சலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உரம் போட்டாதான் நமக்கு இந்த விளைச்சல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அமோனியம் நைட்ரேட்டை நம்ம வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஏதாவது போர், ஒரு சில அரசியல் சம்பந்தமான சூழல்கள் ஏற்படும் போது நம்ம வெளிநாட்டை நம்பி இருக்கும்போது அது ஒரு சில டைம்ல நமக்கு பாதிப்பா ஏற்படும். அந்த அமோனியம் நைட்ரேட் இறக்குமதியில பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம தவிர்க்கணுங்கிறதுக்காக அமோனியம் நைட்ரேட்டை இங்கே உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோல், இப்போ நிலக்கரி இருக்கு இல்லையா, கோலை வந்து வாயுவாக்கம் செய்யறது, கேசிபிகேஷன் பண்ணி சிந்தட்டிக் கேஸை வந்து உருவாக்கணும். அந்த சிந்தட்டிக் கேஸை பயன்படுத்தி நம்ம அதை ஒரு சில செயல்பாடுகளுக்கு உட்படுத்தி என்ன பண்ணலாம், அமோனியம் நைட்ரேட்டை அதை மாற்ற முடியும், சிந்தட்டிக் கேஸை. ஸோ அந்த அமோனியம் நைட்ரேட்டை நம்ம உரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரி கோலை வந்து அமோனியம் நைட்ரேட்டா மாற்றும் வகையில ஒரு ஆலை வந்து இங்க அமைக்கிறாங்க. எங்கன்னா ஒடிசால அமைக்கிறாங்க. ஸோ கோல் டு அமோனியம் நைட்ரேட் பிளான்ட் எங்க அமைக்கிறாங்க? ஒடிசால ஜர்சுவாடால லக்கன்பூர்ல வந்து அமைக்கிறாங்க இந்த பிளான்ட்டை. ஸோ ஒடிசால ஜார்சுகுடால வந்து லக்கன்பூர்ல அமைக்கிறாங்க இந்த ஆலையை. இது வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெட் நிறுவனம், அப்புறம் கோல் இந்தியா லிமிடெட் இதோடைய கூட்டு நிறுவனம் தான் இந்த கேசிபிகேஷன், பாரத் கோல் கேசிபிகேஷன் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனம். அந்த நிறுவனம், இந்த BCGCL நிறுவனம் தான் இந்த ஆலை, இந்த பிளான்ட்டை வந்து அமைக்கிறாங்க. கோல் கேசிபிகேஷன் மூலமா சிந்தட்டிக் கேஸை உருவாக்கி நெக்ஸ்ட் அமோனியம் நைட்ரேட்டை உருவாக்குறது. ஸோ 25,016 கோடியில இதை அமைக்கிறாங்க. தொழில்துறை வளர்ச்சி, எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்தணுங்கிறது தான் இதோட நோக்கம். 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்த ஆலை மூலமா 35% அமோனியம் நைட்ரேட் தேவை வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எப்போது கையொப்பமாக உள்ளது? ஆன்சர் டிசம்பர் 2026. இந்த இயர் லாஸ்ட்ல வந்து சைன் ஆகும். 2027 பிப்ரவரி மார்ச்ல வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூரோப் யூனியன்ங்கிறது 27 நேஷன்ஸ் உள்ள ஒரு அமைப்பு தான் யூரோப் யூனியன் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த யூரோப் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு அப்படின்னா இந்தியாவுடைய பொருட்கள் யூரோப் யூனியனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் போது அங்கே வரியானது இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உலக அளவில் நடக்கக்கூடிய மொத்த வர்த்தகத்தில் 1/3 பங்கு வந்து இந்தியா யூரோப் யூனியனால மேற்கொள்ளப்படுது. மொத்த GDPல 25% வந்து பங்களிக்குது இந்தியாவும் யூரோப் யூனியனும். ஸோ இது 2027 மார்ச்ல வந்து பிப்ரவரி ஆர் மார்ச்ல நடைமுறைக்கு வரும் இந்த அக்ரிமெண்ட். டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் 17 திட்டத்தின் கீழ்
கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 2வது மறைமுக தாக்குதல் திறன் கொண்ட போர்க்கப்பல் எது? நம்ம நேத்தே வந்து இந்த லாஸ்டா 20ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ்ல 3 கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம். பிரைம் மினிஸ்டர் மோடி அதை அர்ப்பணிச்சிருக்காங்க. அதனால எகைன் இந்த 3 ஷிப் பத்தி பாக்குறோம். ஆன்சர் ஐஎன்எஸ் துனாகிரி தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதில் பிரம்மோஸ் ஏவுகணை வந்து லான்ச் பண்ண முடியும். பிரம்மோஸ் ஏவுகணை ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த லான்ச் பண்ணக்கூடிய திறனோட இந்த கப்பல் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இப்போ 3 கப்பல் இந்தியாவிலே கட்டப்பட்டிருக்கு. கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தில் கொல்கத்தால அந்த 3 கப்பலையும் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ஐஎன்எஸ் துனாகிரி. இதை வந்து கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் நிறுவனம் தான் கட்டியிருக்காங்க. ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் இது கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து ஏந்தி செல்லக்கூடியது. ஸோ ஏவுகணை தாங்கி கப்பல் பிரம்மோஸ் ஏவுகணை இதை வந்து நம்மளால லான்ச் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஐஎன்எஸ் அக்ரே. இது வந்து அர்னாலா வகை நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர்க்கப்பல். ஷாலோ வாட்டர்ல தான் இது பயணிக்கும். பிளஸ் நீர்மூழ்கி கப்பலை வந்து கண்டறிஞ்சு அதுக்கு எதிராக செயல்படக்கூடியதான் இந்த ஐஎன்எஸ் அர்னாலா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 5th போர்க்கப்பல் அக்ரே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எஸ் சன்ஷோதக். இது சந்தயாக் அந்த ஆய்வு கப்பல்கள் கட்டும் திட்டத்தில் கட்டப்பட்ட 4வது கப்பல் தான் இந்த சன்ஷோதக் அப்படிங்கிறது. அடுத்த ஸ்போர்ட்ஸ் FIH இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன். FIH நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஸோ நம்ம இந்தியா அணி தான் இந்த போட்டியில வந்து சாம்பியனா இருக்காங்க. 2nd டைம் இந்த போட்டியில நம்ம இந்தியா வந்து சாம்பியனா இருக்கு. இந்த போட்டி எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஆக்லாந்துல வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ அந்த போட்டியில இந்தியா 2வது முறையாக சாம்பியனா இருக்கு. 8 நாடுகள் இதுல பங்கேற்றிருக்கு. இம்பார்ட்டன்ட் டே. உலக மலைக்காடுகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 22ல தான் இந்த உலக மலைக்காடுகள் தினம், ரெயின் ஃபாரஸ்ட் டே, வேர்ல்டு ரெயின் ஃபாரஸ்ட் டே அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த உலக மலைக்காடுகள் தினம் அப்படிங்கிறது மலைக்காடுகளுடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவையில 20% ஆக்சிஜன் வந்து இந்த மலைக்காடுகளால தான் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. பூமியோட மேற்பரப்புல 3%க்கும் குறைவான பரப்பளவுல தான் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் 50% உயிரினங்கள் தாவரங்களுக்கு இது ஒரு வாழ்விடமாக ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. நவீன மருந்துகள்ல 25%க்கும் மேற்பட்டவை வந்து மலைக்காடுகள் தாவரங்கள்லேருந்து தான் நம்ம பெறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மலைக்காடுகளை நம்ம செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றோம். ஜூன் 22 மலைக்காடுகள் தினமாக. அடுத்து ஃபைனலா டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 23 ஜூன்ல வந்து நம்ம சேனல்ல இருந்து எக்கனாமிக் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது யூனிட் 5க்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். ஸோ அதாவது கால் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அடுத்து நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி PDF ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்கு. மேக்ஸு, குரூப் 4க்கான ஹோல் டெஸ்ட் பேட்ச், PC பேட்ச், இந்த அப்கமிங் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டவுட் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஐநாவின் கடல் சட்டத்திற்கான சர்வதேச அமைப்பின் நடுவர் நீதிமன்ற நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பிமல் என் படேல் தான் இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நாட்டின் 6வது முழு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் எது? ஆன்சர் உத்தரகாண்ட் மாநிலம். உலக சுகாதார அமைப்பு இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து எந்த செயலியை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் WHO M யோகா. உலகின் மிகப்பெரிய நிலத்தடி வெப்ப ஏரி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அல்பேனியால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான சமூக ஊடக தடைக்கு ஒப்புதல் அளித்த நாடு எது? ஆன்சர் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம். 2026ஆம் ஆண்டுக்கான எரிசக்தி மாற்ற குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 70வது இடத்தை பிடிச்சிருக்கு. புதிய மேம்பாட்டு வங்கியின் 10வது உறுப்பினராக எந்த நாடு இணைந்துள்ளது? ஆன்சர் உஸ்பெகிஸ்தான் வந்து இணைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் வணிக அளவிலான நிலக்கரி அமோனியம் நைட்ரேட் திட்டம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஒடிசால அமைக்கிறாங்க. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எப்போது கையொப்பமாகும்? ஸோ திஸ் இயர் டிசம்பர்ல வந்து கையொப்பமாகும்.
ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கார்டன் ரீச் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 2வது மறைமுக தாக்குதல் திறன் கொண்ட போர்க்கப்பல் இது. ஆன்சர் துனாகிரி, INS துனாகிரி. இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் இந்தியா தான் சாம்பியனா இருக்கு. உலக மலைக்காடுகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 22ல நம்ம செலிப்ரேட் பண்றோம் ரெயின் ஃபாரஸ்ட் டேவை. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.